குழந்தைங்கள தாய் போல வளர்க்கக்கூடியது இந்த விளக்கெண்ணெய். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஆனா நமக்கு இப்போ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனாலும் வந்துட்டு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு இர்ரெகுலரா இருக்கு, 2 months ஒன்ஸ் வருது, இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகளுக்கு எல்லாமே கல்லடைப்பு, சதை அடைப்பு, கை கால் எரிச்சல் பயங்கரமா இருக்கிறவங்க வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஆமணக்கு பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஆமணக்குடைய செய்கை பார்த்தோம் அப்படின்னாலே மெயினான செய்கையே வாதம் அடக்கி, அதாவது நம்மளுடைய பாடியில இருக்கிற கேஸ் அங்கங்க போய் லாக் ஆயிருக்கிறது, மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின், எல்லா ஜாயின்ட்ஸ்லயுமே பெயின் இருக்கும், வீக்கம் இருக்கும், ஓடு வாய்வு அங்கங்க வந்துட்டு கேஸ் மாறி மாறி ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, குத்து வாய்வு பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எந்த கேஸ் சம்பந்தமா இருக்கிற எந்த தொந்தரவுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆமணக்கு இலைகளை வதக்கி, ஆமணக்கு எண்ணெயிலேயே வந்துட்டு குட்டி குட்டி பீஸா அந்த இலையை கட் பண்ணி வதக்கி அதை வந்துட்டு ஒரு கிளாத்ல போட்டு ஒத்தரை மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெயின் நல்லா குறையும், வீக்கமும் வந்துட்டு குறையும். நம்ம ஆமணக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான், ஏன்னா அது தானா வளரக்கூடிய ஒரு தாவரம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஈஸியா கிடைக்கும். இல்லை நான் இருக்க இடத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆமணக்கு எண்ணெயை மட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சூடு பண்ணி அதை வந்துட்டு நமக்கு வலி இருக்கிற இடத்துல, வீக்கம் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, நல்லாவே வீக்கம் குறைஞ்சு வலியும் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கேஸ் எல்லாமே களைஞ்சு அது வெளியேற ஆரம்பிச்சிடும். இதோடைய அடுத்த செய்கை பார்த்தோம் அப்படின்னா பால் பெருக்கி, அதாவது மதர் ஃபீட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆமணக்கு இலைய கஷாயமா போட்டு நல்லா சுண்ட வச்சு, தண்ணி ஊற்றி சுண்ட வச்சு கஷாயமா போட்டு உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம வெளியில எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, அந்த தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணிய ஒரு கிளாத், காட்டன் கிளாத் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்பிள் வந்துட்டு ஒத்தரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆமணக்கு இலைய அரைச்சோ இல்ல ஆமணக்கு இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி அதை ஆமணக்கு எண்ணெய் விட்டு வதக்கியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்பிள போட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும், அந்த கவர் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப அழுத்தி டைட்டா கட்டிடக்கூடாது, அதை சும்மா ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி கவர் பண்ற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மதர் ஃபீட் நல்லா இருக்கும். இது இல்லாம மலக்கட்டு, அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, அதாவது 2-3 நாள் கூட வந்துட்டு மலம் போகாம அது வந்துட்டு கட்டிக்கிறோம். இது வந்துட்டு ஏஜிங்ல வந்துட்டு நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலக்கட்டு மட்டும் இல்லாம மோஷன் போற மாதிரி ஃபீல் இருக்கும், அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். மலம் கட்டுனதுனால ஒரு வயிற்று வலி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த மலக்கட்டு அதனால ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கும், இது இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூதகக்கட்டு, அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், இப்போ உங்களுக்கு 45 நாள் கழிச்சு தான் வருது, எனக்கு 2 மாசம் கழிச்சு வருது, ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கு. ஆனா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா சிலருக்கு நார்மலா இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும், ஆனா பீரியட்ஸ் மட்டும் வராது. இந்த சூதகக்கட்டுனால வர்ற வயிற்று வலி, பீரியட்ஸ் வர்ற மாதிரி பெயின் இருக்கும், வயிறு வலிக்கும், ஆனா வந்துட்டு வராது. ஸோ இந்த மாதிரி மலக்கட்டு அதனால ஏற்படுற வயிற்று வலி, சூதகக்கட்டு அதனால ஏற்படுற வயிற்று வலி. ஸோ இந்த மாதிரி இருக்க தொந்தரவுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடி வயிற்று பகுதியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ணெய், ஆமணக்கு எண்ணெயை ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமணக்கு இலைய வதக்கி அது மேல வந்துட்டு போட்டு ஒரு கிளாத் போட்டு, ஒயிட் கிளாத் போட்டு கவர் பண்ணிடுற மாதிரி போட்டுக்கணும். இது இல்லாம இப்ப எனக்கு ஆமணக்கு இந்த மாதிரி இலை கிடைக்கல அப்படின்றவங்க வெறும் ஆமணக்கு எண்ணெயவே என்ன பண்ணலாம் அப்படின்னா சூடு பண்ணி ஃபுல்லா இந்த அடி வயிற்றுல நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஃப்ரீயா மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த வயிறு வலியும் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும், பீரியட்ஸும் வந்துட்டு ரெகுலரா வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஆமணக்கு விதையை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1-2 தட்டி அதை சட்டியில போட்டு வதக்கி அதை சூடோட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒத்தரம் கொடுக்கும் போது இந்த கட்டிகள்லாம் வருது இல்லையா, என்ன கட்டினே தெரியாது நம்ம பாடியில, திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கட்டி மாதிரி வரும், அது பெயின் இருக்கும், வெயில் காலத்துல கட்டிகள் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க கட்டிகளுக்கு எல்லாமே இந்த ஆமணக்கு விதையை தட்டி வதக்கி அதை வந்துட்டு ஒத்தரம் கொடுக்கும்போது நல்லாவே இந்த கட்டி வந்துட்டு கரைஞ்சிரும். இல்லை விதையும் கிடைக்கல அப்படின்றவங்க நீங்க எப்பயும் போல அந்த ஆமணக்கு எண்ணெயை சூடு பண்ணி அந்த கட்டியில வந்துட்டு அப்பப்ப அந்த சூடா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி தேய்ச்சிட்டே இருக்கணும். ஸோ தேய்க்கும் போது அந்த கட்டி வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கரைஞ்சிரும். இது இல்லாம இந்த கல்லடைப்பு,
நீரடைப்பு, சதையடைப்பு, இந்த மாதிரி யூரினரி சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி இந்த ஆமணக்கு விதைகளை தட்டி அதை வதக்கி, ஆமணக்கு எண்ணெயிலேயே வதக்கி ஒரு காட்டன் கிளாத்து எடுத்துக்கணும். ஸோ அதை வந்துட்டு அடி வயிற்று பகுதிகளில் நல்லா நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம். காட்டன் கிளாத்தில் போட்டு இப்படி ஃபுல்லாக வந்துட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கும்போது இதில் நல்லாவே வந்துட்டு இந்த கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு இதுலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெறும் ஆமணக்கு எண்ணெயாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூடு பண்ணி அடி வயிற்றில் தேய்ச்சிட்டு இருக்கும்போது நல்லாவே வந்துட்டு ரிலீஃப் இருக்கும். இது வந்துட்டு இந்த யூரினரி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு மட்டும் இல்லாம பாடி பெயின் இருக்கு, எனக்கு இப்போ உடம்பு முடியாம வந்தது, நான் இப்போ மெடிசன்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன், அதனால ஏற்படுற டயர்ட்னஸ், பாடி பெயின், இந்த விலா எலும்புகள் பக்க வலிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் இது எல்லாத்துக்குமே ஆமணக்கு எண்ணெய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சூடு பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமா இந்த ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, அல்சருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். எப்படி அப்படின்னா, அல்சர் இருக்கிறவங்க உள்ள எடுத்துக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு டெய்லியுமே நைட் வந்துட்டு எடுத்துக்கலாம். வெதுன்ற தண்ணியிலையோ இல்லை சும்மாவோ வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்லையும் வந்துட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது உள்ள இருக்க புண்ணெல்லாம் வந்துட்டு நல்லா ஆற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அல்சருக்கு பெயின் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, அந்த நெஞ்சு பகுதியில் என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி உள்ள எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நெஞ்சு பகுதியில் இந்த ஆமணக்கு எண்ணெயை லைட்டா வெதுப்பா சூடு பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அல்சர் பெயின் நல்லாவே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். கண் எரிச்சல் இருக்கிறது ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு நம்ம குளிச்சுக்கலாம். குழந்தைங்கள தாய் போல வளர்க்கக்கூடியது இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்ன தொந்தரவு, வயிற்று வலின்னு அழுதாலும் சரி, ஏதாவது ஸ்கின்ல தொந்தரவு இருந்தாலும் சரி, இந்த பாடி ஹீட்னால நீர் சுருக்கு, அதாவது நீர் வந்துட்டு எரிச்சலோட கம்மியா போகிறது, மஞ்சள் நிறத்துல ரொம்ப டார்க்கா போறது, அப்படி இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உள்ளேயும் வந்துட்டு எடுத்துக்கலாம்.